முரன்னு இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கலாம் ஒண்ணு சேர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. ம். நீங்க சொல்லுங்க ஒரு கால்குலேஷன். 2026ல ம். திமுகவ வீழ்த்தணும், வீட்டுக்கு அனுப்பணும். அதானே உங்க ஆசை? திமுகவை வீழ்த்தணும் என்றால் ஆ. திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய மக்களை ஓர் முகாமுக்கு கொண்டு வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இதை யாரும் மறுக்கவும் முடியாது. இதை மறுத்து பேசுறவர்களுக்கு எப்படி நம்ம சொல்றதுன்னு தெரியல. இப்ப ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சுட்டு இப்ப இருக்காங்க. எல்லாருமே பிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதிமுகவும் பிரிக்கும். சரி. அதிமுகவுடைய வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிச்சுட்டு போகும். ஆமா. பாஜக அவங்களோட வாக்குகளை எதிரான வாக்குகளை திமுகவுக்கு எதிரான வாக்குகள் கொஞ்சம் இந்துத்துவ மைண்ட் செட்ல இருக்கவங்க அவங்க கொஞ்சம் பிரிச்சுட்டு போவாங்க. சரி. விஜய் அவர்களும் திமுக தானே திட்டுறாப்ல. ஆமா. அவரும் பிரிச்சுட்டு கொஞ்சம் போவாரு. பிரிச்சுட்டு போறாரு. நாம் தமிழரும் பிரிச்சுட்டு போகும். இப்ப இத்தனை கட்சிகள் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சுட்டு போயிடும். ம். அப்புறம் அவங்களோட வாக்குகளை வாங்குவாங்க. இப்ப நாம் தமிழர் அவங்களுக்கான வாக்குகளை வாங்குவாங்க. ம். விஜயும் அவருக்கான ஒரு வாக்குகளை வாங்குவாரு. அப்ப புதிய வாக்குகள் இது எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு வச்சுக்குவாங்க. ம். புரியுதுங்களா? அதிமுக அவங்களுக்கான ஒரு கட்டமைப்புல ஆல்ரெடி 25% வரைக்கும் அவங்களுக்கு இப்ப இருக்கு. இப்ப அந்த 25% அவங்க அப்படியே செக்யூர் பண்ணுவாங்க. ம். இதுல யாருக்கு பிளஸ் பாயிண்ட்? இப்படி எல்லாம் இதாகும்போது அங்க இன்னும் திமுக கொஞ்சம் கூடிரும். பிரச்சனையே இல்ல. அதாவது அவங்க இவங்க எல்லாம் பிரிச்சு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இவங்க எல்லாம் ஒண்ணா வர்ற மாதிரி இவங்க தெரியும். பாஸ் ஆயிருவாங்க. ஜெயிச்சிருவாங்க. ஓகே. இதுதான் நடக்கும். திமுக ஜெயிச்சிரும்.